ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் ரூமுக்கு போகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கு நடந்த கல்யாண ஆல்பம் இருக்குங்க. அதை எடுத்து பார்த்துட்டு பயங்கரமாக நம்ம விஜய் சத்தம் போடுறாங்க. சத்தம் போடுறதை கேட்டு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா என்ன விஜய் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இது என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி கேட்டு இது என்னுடைய கல்யாண ஆல்பக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது. ஏன் மல்லி உனக்கு அறிவே இல்லையா? இது இந்த மாதிரி சீப்பாக பிஹேவ் பண்ணி தான் விஜய் மேலே காதல் வலையில் சிக்க வைக்கணுமா? நீ விஜய் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு அப்படியே உன் மேலே மயங்கரவான்னு நினச்சியா? அவன் ஏன் தம்படி அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் அறிவு கட்டத்தனமாக தான் அக்கா சொல்கிறது தான் எல்லாம் சரி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மல்லி என்னைக்கு உன் கழுத்தில் தாலி கட்டணும் அன்னையிலேருந்து என்னுடைய நிம்மதி எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கட்டும் கோவத்தில் நம்முடைய மல்லியை திட்டிடுறாருங்க. திட்டினதெல்லாம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா உண்மையை சொல்கிறாங்க. இந்த ஆல்பம் எப்படி இங்கே வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அதை நம்புகிற ஐடியாவில் நம்முடைய விஜய் இருக்கிறது இல்லைங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. விஜய் ரொம்ப விட்டு கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆல்பத்தை பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா இதை ஆல்பத்தை எடுத்துகிட்டு போக ரஞ்சிதா அப்படின்னு சொல்லி இந்த ஆல்பத்தை நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ராஜ்யமா? இந்த ஆல்பத்தை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். உன்னை எடுத்துகிட்டு போய் வச்சிக்கலாம் சொல்லலை, எடுத்துகிட்டு போயிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளித்திருன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா அந்த ஆல்பத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. நம்முடைய மல்லியும் வெண்பாவும் பார்த்திங்கன்னா எவ்வளோ அந்த ஆல்பத்தை வாங்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஆல்பத்தை வாங்க முடியறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதா போயிட்டு அந்த ஆல்பத்தை வெளியே வீட்டு வாசலில் போட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துமானா நம்மளுடைய மல்லியும் வெண்பாவை கதறாங்க. கதறினாலுமே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கூட கேட்டுக்காத அந்த ஆல்பத்தை கொளுத்தி போட்டுடுறாங்க. கொளுத்தி போடுறதுல பார்த்திங்கன்னா அது ரொம்ப சாம்பல் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீரோடு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பாவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மெமரிஸை க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது ரொம்பவுமே சிக்கலான ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நம்ம விஜயம் மல்லி பிரிக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மூதேவி உறுதியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கு எப்போ பார் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க போகிறாங்க. நம்மளுடைய மல்லி என்றைக்கு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா எதிர்த்து நிற்கிறாங்களோ அன்றைக்கி தான் இவங்கள தோக்கடித்து இவங்களுடைய சுயரூபத்தை விஜய்க்கு வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்முடைய மல்லி இவங்க சேர்த்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க தலைமையில் ஏறி உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இதனால் நம்முடைய மல்லியோட வாழ்க்கை பறிப்போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஆல்பத்தை எரிச்சு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா விஜய் மேலே பயங்கரமாக கோவப்பட போகிறாங்க. ஏடாடா அந்த ஆல்பத்தை உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா விட வேண்டியது தானே. ராஜத்தை அந்த ஆல்பத்தை என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அந்த ரஞ்சிதா கையில் சொல்லி எரிக்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என் மேலே பாசம் இருந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்க, இனிமேல் என் கூட பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி விஜய் கூட்ட ரொம்பவுமே கோபமாக சொல்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஆல்பம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்காங்க. அந்த ஆல்பத்துக்கான சொல்யூஷனை யார்கிட்ட கேட்டால் கிடைக்குன்னு பார்த்தா நம்முடைய அன்னபூர்ணியம்மா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலே ஒரு காப்பி வச்சுருப்பாங்க சிஸ்டத்தில். அதை மறுபடியும் ஆல்பமாக போட்டால் முடிஞ்சிருங்க. நம்ம மல்லி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. ஆனால் இது நடக்குமா நடக்காதுன்றது கொஞ்சம் சிக்கலமான விஷயம் தான். மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.